கண்மலையின் மேல் அஸ்திபாரம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலை மேல் போடப்பட்ட வீட்டுக்கு என்ன போராட்டம், பெருமழை, பெருங்காற்று, பெருவெள்ளம் போன்ற வந்தாலும் அது அசைவதில்லையாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் எதன் மேல் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? கண்மலையாகி இயேசுவின் மேல் வைக்க வேண்டுமா? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா 26:4 நம்ம வாசிக்கிறோம். 87:1 சங்கீதம் வாசிக்கும் போது அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆணுடைய அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதம், நம்முடைய அஸ்திவாரம் கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. அவர் மேல நம்முடைய நம்பிக்கையை, அஸ்திபாரத்தை வைக்கிற போது என்ன போராட்டம், பிரச்சனை, பாடுகள் வந்தாலும் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாது, கீழே விழாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? God bless you.